ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித் குமார். 12th ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் கமெண்ட் பாக்ஸில் வந்திருக்கு. அப்படின்னா லா காலேஜுக்கான அட்மிஷன் எப்போ ப்ரோ, லா காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா வரலையா, எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எனக்கு லா காலேஜ் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதோடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு முழு தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பெல்லை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. தப்பு பண்றவங்களுக்கு பதவி, பணம், ஜாதின்னு நிறைய இருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லா காலேஜுக்கு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 வகையான கோர்ஸ் இருக்குது. இந்த 5 இயர்ஸ் அப்படின்றது நம்ம 12th முடிச்சுட்டு போகிற இல்லையா, அவங்க 5 இயர்ஸ் படிப்பாங்க. 3 இயர்ஸ்ன்றது ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சுட்டு அதை வச்சு முடியவங்க 3 இயர்ஸ் படிப்பாங்க. நம்ம 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 இயர்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 12/5/2025 31/5/2025 வரைக்குமே நம்ம அப்ளை பண்ண முடியும். என்னென்ன கோர்ஸ் இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குது. பிஏ எல்எல்பி. இந்த பிஏ எல்எல்பின்றது கவர்மெண்ட் லா காலேஜில் இருக்கக்கூடிய அஃபிலாவேட்டட் லா காலேஜஸ் தான் நம்ம கவர்மெண்ட் லா காலேஜஸ் கீழே இருக்குது. இதற்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாத்தையுமே நம்ம பிஎல்எல்பி இருக்குது. பிஎல்எல்பி ஹானஸ், பிபிஎல்எல்பி ஹானஸ், பிகாம் எல்எல்பி ஹானஸ், பிசிஎல்எல்பி ஹானஸ். இந்த 4மே நம்ம யூனிவர்சிட்டிக்கில் இருக்கக்கூடிய சோயல்னு சொல்லுவோம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. அந்த காலேஜில் தான் இந்த 4 வகையான கோர்ஸுமே இருக்குது. இந்த பிகாம் எல்எல்பின்றவங்க 12th இந்த காமர்ஸ் குரூப்பை பேஸ் பண்ணி இருக்கணும், இல்லை காமர்ஸ் லெவன்ட்டாக இருக்கக்கூடிய குரூப்பை அவங்க பேஸ் பண்ணி எடுத்துருக்கணும். பிசிஎல்எல்பியில் கம்ப்யூட்டர் அவங்க பேஸ் பண்ணி எடுத்துருக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக இருக்கக்கூடிய கோர்ஸை அவங்க பேஸ் பண்ணி அந்த குரூப் எடுத்துருந்துருக்கணும். நம்ம கோர்ஸை பார்த்துட்டோம். இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 12th முடித்தவங்க அப்ளை பண்ண முடியும். நம்ம 5 இயர்ஸை, நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் 3 இயர்ஸ் கோர்ஸ், நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியும். நான் பாலிடெக்னிக் ஒரு 3 வருஷம் படிச்சிருக்கேன், அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ண முடியும். இவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா, எனக்கு 40 வயசு ஆகுது, நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஏன்னா லா காலேஜ் அட்மிஷனை பொறுத்தளவுக்கு நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ சோயல் அஃபிலியேட் லா காலேஜஸ் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்கும், 2 அப்ளை பண்ணுறதுக்கானது இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது நான் பண்ணுற நிறைய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் கவர்மெண்ட் லா காலேஜ் அப்ளை பண்ண நினைப்பேன், ஆனால் ப்ரொசீஜரில் கொடுக்கும்போது அவங்க சோயலுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் சோயலுக்கு அப்ளை பண்ண நினைப்பேன், ஆனால் ப்ரொசீஜரில் பார்த்தா அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் லா காலேஜ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் கிளாரிட்டியாக யோசிங்க. நம்ம சோயலுக்கு அப்ளை பண்ண போகிறோமா, அதாவது யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறோமா, இல்லை கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி கிளாரிட்டியாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ சோயல், இந்த சோயலுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் மினிமம் அப்படின்னா, சிஎஸ்டி வகுப்பினர் இருக்காங்களே அவங்க மினிமம் 60% இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். அதர்ஸ் எல்லாருமே 70% இருந்தால் அவங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி வகுப்பினர் அவங்களுக்கு 500 ரூபாயும், அதர்ஸ் அவங்களுக்கு 1000 ரூபாயும் நம்ம சோயல் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இருக்காங்களே அவங்களுக்கு 40% மார்க் இருந்தால் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். அதர்ஸ் அவங்க 45% இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி வகுப்பினர் அவங்களுக்கு 250 ரூபாயும், அதர்ஸ் அவங்களுக்கு 500 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்கிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது? நான் போய் லா காலேஜில் நான் த்ரூ எனக்கு அப்ளிகேஷன் கொடுங்க, அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. முழுக்க ஆன்லைன் மோடு தான். www.dndalu.in என்ற வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது, எந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, எனக்கு இந்த பர்சன்டேஜ் இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் இயரே ஒரு வீடியோ தெளிவாக நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற மூலிமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சட்ட சம்மந்தமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.